வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கும் அழகான கதையோட தான் வந்திருக்கேன். கதையோட பேரு 14. என்னது 14ஆ? பேரெல்லாம் வைக்கலையான்னு கேட்காதீங்க. பேரே 14 தான். எதுக்காக இந்த 14 வச்சாங்க அப்படின்றது இந்த கதையோட கடைசியில தான் சொல்லுவாங்க. கதையை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? இந்த கதையை எழுதினவங்க தங்க துரையரசி அவர்கள். பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பேக்க நூல தான் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. கதைக்குள்ள போலாமா? இந்தியாவுல கடற்கரை கிராமம் அது. அந்த கிராமத்துல ராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்ற வீரர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் குடும்பத்தோட. அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த ராணுவ வீரருடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை அழகான ஆண் குழந்தை. அந்த ராணுவ வீரருக்கு 14 குழந்தைங்க. அதுல 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைங்களும் தான் பிழைச்சாங்க. 2 வருஷம் போணுச்சு. பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மாநகரத்துக்கு அவங்க குடி போனாங்க. அங்க போனதுக்கப்புறம் அந்த ராணுவ வீரருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க. கடைசியா ஒரு குழந்தை பிறந்துச்சுல, ஆண் குழந்தை. அப்போ அதுக்கு 6 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தையும் அந்த வீட்ல இருந்த மூத்த குழந்தை இருக்கும்ல, மூத்த அண்ணன் இருப்பாங்கல்ல, 2 பேரும் எப்பயுமே இணை பிரியாமே எப்பயுமே இருப்பாங்களாம். அந்த குட்டி பையனுக்கு அப்பா வேலை செஞ்ச ஊருக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. 2 பேருமே ரயில் ஏறிட்டாங்க. ரயில்ல வர செய்திய அவங்களோட அப்பாவுக்கு கடிதம் மூலமா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த கடிதம் உரிய நேரத்துக்கு அவங்க அப்பாவுக்கு போய் கிடைக்கல. அதனால அவங்க அப்பா அழைச்சிட்டு போகிறதுக்கு வரவே இல்ல. ரொம்ப நேரம் ரயில் நிலையத்துல தனியா தான் நின்னுட்டு இருந்தாங்க. வண்டி ஒண்ணு ஏற்பாடு செஞ்சாங்க அந்த பசங்க 2 பேரும். அப்பாவோட ஊருக்கு போனாங்க. பாதி தூரம் தான் போயிருக்கோம். வண்டிக்காரருக்கு இவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இவங்க எப்படி என் வண்டியில ஏறலாம் அப்படின்னு வண்டிக்காரருக்கு கோவம் வந்துருச்சு. வண்டியை விட்டு கீழே இறங்குனாரு. மாட்டையும் வண்டியிலேருந்து அப்படியே அவுத்து விடுறாரு. வண்டியை அப்படியே சாய்ச்சி விட்டாரு. உள்ள உட்கார்ந்து இந்த 2 பேரும் அப்படியே சாலையில அப்படியே விழுந்துட்டாங்க. ம், நவருங்க நவருங்க, என் வண்டியை கழுவணும் அப்படின்னாரு. எங்களை ஏத்துனதுனால வண்டியை கழுவணுமா? அதை அப்புறம் செஞ்சுக்கங்களேன். நீங்க வண்டியெல்லாம் ஓட்ட வேணாம், நாங்களே ஓட்டிக்கிறோம் வண்டியெல்லாம். உங்களுக்கு 2 மடங்கு நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி சரி அப்படின்னு வண்டிக்காரரும் சமாதானமாயி வண்டியை கொடுத்துட்டாரு. மூத்த சகோதரர் வண்டியை ஓட்டுறாரு. வண்டிக்காரரு பின்னாடி அப்படியே நடந்து வர்றாரு. வழியில 2 பேருக்குமே ரொம்ப தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாட்டையும் போய் கேட்கும்போது யாருமே தர மறுத்துட்டாங்க. அழுகு தண்ணியை கொடுத்து குடிக்க சொல்றாங்க. அந்த பயணம் அந்த குட்டி பையனை ரொம்ப பாதிச்சிச்சு. குட்டி பையன் வளர்ந்தான். ஒரு நாள் ரொம்ப தாகமா இருந்துச்சு. பொது குழாயில போய் தண்ணி பிடிச்சு குடிச்சான். உடனே இழுத்து பிடிச்சு அவனை முதுகுல ஓங்கி அடிக்கிறாங்க. முடிக்கடைக்கு போய் முடி வெட்டலான்னு போனா, முடி வெட்ட மாட்டேன்னு முடி வெட்டுறவர் சொல்லிட்டாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனா வகுப்பறையில ஒரு ஓரமா மூலையில உட்கார வச்சுட்டாங்க. மாநகரத்துல உள்ள பஞ்சு ஆலை இருக்கும்ல, அங்க சிறுவர்கள்லாம் வேலைக்கு சேர்த்துட்டு இருந்தாங்க. இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே இளையவன் சரி அங்க போய் வேலைக்கு போய் சேரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா கையில பணம் இல்லாம எப்படி மாநகரத்துக்கு போக முடியும்? நல்லா படிச்சு அப்புறமா வேலைக்கு போகணும், அதுதான் முறை அப்படின்னு அந்த பையன் முடிவு பண்றான். புத்தகங்களை நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். பசியோட இருக்கிறவன் உணவை பார்த்தா விடுவானா? அப்படிதான் புத்தகங்களை பார்த்தா அவன் விடுறதே கிடையாது. படிச்சான், இடைவிடாம படிச்சான். படிச்சு படிச்சு பரவசம் அடைஞ்சான். அவனுடைய அப்பா ஏழ்மையானவர். ஆனாலும் அவனுக்கு புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்தாரு. தன்னுடைய மகன் அழியாத செல்வமாகிய அறிவை பெறணும் அப்படின்னு அவர் விரும்பினாரு. அவங்களோட வீட்டுல ஒரே ஒரு அறை தான் இருந்துச்சு. சமையல் கூட அந்த அறைக்குள்ள தான் இருக்கும். அடுப்பு போக அவனுடைய கண்கள் அப்படி கலங்க வைக்கும். வீட்டு சாமான்கள்லாம் அந்த ஒரே அறைக்குள்ள தான் இருக்கும். அதுல ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு ஒன்று இருக்கும். அதுதான் அவன் இரவு 2 மணிலேருந்து விடியிற வரைக்கும் படிக்கிறதுக்கு உதவுச்சு. அந்த விளக்குக்கு கண்ணாடி கூட இருக்காது. அந்த படிப்பு பிற்காலத்துல அவரை மிகச்சிறந்த எழுத்தாளரா உருவாக்குச்சு. அந்த படிப்பு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற புகழ அவருக்கு தேடி கொடுத்துச்சு. பரோடா மகாராஜா தன்னோட செலவுல அவரை அமெரிக்காவுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அங்க யாருமே அவரை தனியாவே உட்கார சொல்லல. அவரை யாருமே தனிமைப்படுத்தவும் இல்ல. பிறவியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு எதுவுமே இல்ல. சாதி மதம் எல்லாம் அர்த்தமில்லாதது, பகுத்தறிவுக்கு எதிரானது. மனிதன் சுதந்திரமாக பிறந்தான், சுதந்திரத்தோட வாழணும் அப்படிங்கிற உண்மைகளை உணர்ந்தாரு.
இந்தியாவுல ஆங்கிலமும் பாரசீகமும் படிச்சிருந்தாரு. அமெரிக்காவுல அரசியல், அறிவியல், ஒழுக்க தத்துவம், மானுடவியல், சமூகவியல், பொருளாதாரம்னு சொல்லிட்டு அறிவை வளர்க்கக்கூடிய நூல்களை படிச்சாரு. பல ஆராய்ச்சி நூல்களை எழுதினாரு. அவைகள் அவருக்கு நற்பெயரையும் புகழையும் கொண்டு வந்துச்சு. அந்த காலத்துல இங்கிலாந்துல படிச்சு பட்டம் பெற்றவர் அப்படின்னாலே தனி மரியாதை. அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு போனாரு. அங்கு பொருளாதாரம் படிக்க அனுமதியும் வாங்கிட்டாரு. சோதனை வந்துச்சு. இவருடைய படிப்பு செலவுகளுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்தார்ல ஒரு ராஜா, மகாராஜா, அவருடைய உதவித்தொகை நிறுத்தப்பட்டுச்சு. அப்புறம் திருப்பி இந்தியா வந்துட்டாரு. வந்துட்டு பரோடா மகாராஜாவுடைய ராணுவ செயலாளரா பணியில சேர்றாரு. வேலைக்கு வந்த இடத்துல குடிக்க தண்ணி கிடைக்கல, தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. இவர் தொட்ட பொருள்கள்லாம் வீசி எரிஞ்சிட்டாங்க. மகாராஜாவால கூட அவருக்கு உதவி செய்ய முடியல. பல துன்பங்களுக்கு இடையில மீண்டும் இங்கிலாந்துக்கு போறாரு. வழக்கறிஞர் படிப்பை தொடர்ந்து படிக்கிறாரு. லண்டன்லயும் அவரை போல வழக்கு நடத்துறவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரே ஒரு வேலைதான் உணவு. கையில இருக்கிற பணத்துக்கு புத்தகம் வாங்கி வாசிக்கிறது. அதுதான் அவருடைய லண்டன் வாழ்க்கை. தன் வாழ்க்கையோட குறிக்கோளா தன்னை போல இருப்பவர்களுடைய வாழ்க்கை மேம்படணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத மனசுல எழுதி வச்சுக்கிட்டாரு. அந்த குறிக்கோளை அவரு ஒரு நிமிஷம் கூட கைவிடல. ஒடுக்கப்பட்ட மக்களும் அவர்களுடைய முன்னேற்றமும் எப்போதும் அவருடைய எண்ணத்துல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆங்கில ஆட்சியாளர்கள் மத்திய சட்டசபைக்கு நியமித்த 14 பேர்களில் ஒரே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதி இடம்பெற்றிருந்தார். பின்னாளில் இந்தியாவின் சட்டத்தை வடிவமைத்தார். அந்த 14 பேர்களில் மிக முக்கியமானவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் ஐயாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.